என் அன்பு தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் தாமே உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சியுமா பேசுவதாக, இடைப்படுவதாக. நமக்காய் கர்த்தர் கொடுக்கிற அருமையான ஒரு வார்த்தை ரோமர் 5:8 சொல்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விலக பண்ணுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறார். சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவரை ஏளனமாக திட்டி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையில் இறங்கி வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனால் அந்த ஜனங்களை பார்த்து இயேசு சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்காக வந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் போது இயேசு கிறிஸ்து அவள் செய்த பாவங்களுக்காக, குற்றங்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நீங்கள் உங்கள் பாவம் நிறைந்த வாழ்க்கையை குறித்து நீங்கள், இந்த பாவத்தை நான் வெளியே வர முடியவில்லையே, இதுலேயேவா நான் இருக்க முடியும், இந்த பாவத்தில் எனக்கு விடுதலை இல்லையா, இந்த பாவ சாபத்தில் எனக்கு விடுதலை இல்லையா, நீங்கள் இயங்கி கொண்டிருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பாவத்திலே இருக்கையில், இயேசு கிறிஸ்து நீதிமானுக்காக மதிக்கவில்லைங்க. இயேசு கிறிஸ்து நல்லவனுக்காக மதிக்கவில்லை. இவன் நல்லவன், இவனுக்காக நம்ம மதிப்போன்னு சொல்லலை. ஆனால் நாம் பாவிகளாக இருக்கையில், நாம் தவறு செய்யும் போது, நாம் தவறு செய்வோம் என்று அறிந்து, நாம் பாவம் செய்வோம் என்று அறிந்து இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தார். பில்லி கிரஹாம் ஒரு விசை அவருடைய ஊழியத்திற்காக அவர் சென்று கொண்டிருந்த போது, அந்த கூட்டத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த ஹைவேல ரொம்ப வேகமாக சென்று கொண்டிருந்தார். திடீர்னு ஒரு போலீஸ்கார் வந்து முன்னாடி அவரை வழி மறைச்சி அவர் ஓரம் கட்டி, நீங்கள் ஓவர் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் என் கூட வந்து பக்கத்து கிராமத்தில் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லி, இவர் ஊழியத்துக்கும் போக முடியாமல் இந்த போலீஸ்காரர் வந்து இவர் கொண்டு போயிட்டார். சரி, அங்கே போனால் அதில் ஒரு சின்ன ஒரு கோர்ட்டு, ஒரு ஜட்ஜு. அந்த ஜட்ஜுக்கு முன்பதாக பில்லி கிரஹாம் நிறுத்தப்பட்டார். அப்போது பில்லி கிரஹாமை பார்த்தோன்னே ஜட்ஜுக்கு தெரிஞ்சிருச்சு, இது ஒரு பில்லி கிரஹாம் என்ற ஒரு சுவிசேஷகர், ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியர். அப்போது அந்த ஜட்ஜு இதை பார்த்து சொன்னார், என் மனைவி உங்களுடைய செய்தியெல்லாம் கேட்பாங்க, வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு மாற்றம், ஆனால் நீங்கள் தவறு பண்ணியிருக்கீங்க, முன்னாடி வந்து நிற்கிறீங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் பண்ண தவறுக்கு அதற்கு ஒரு தண்டனை, அதற்கு ஒரு ஃபைன் நம்ம கொடுத்தாகணும். அந்த ஃபைனை நான் கட்டிதான் உங்களுக்காக, நீங்கள் கட்ட தேவையில்லை, நீங்கள் போகலாம். ஆனால் நீங்கள் செய்தது குற்றம், நீங்கள் செய்தது தவறு, ஓவர் ஸ்பீடில் வந்து தவறு, அதை கேட்டு ஒரு ஃபைன் கட்டி ஆகணும். ஆனால் அந்த ஃபைன் முழுவதையும் ஜட்ஜாகி நான் உங்களுக்காக கட்டுறேன். இதே தான் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்திருக்கிறார். நாம் செய்தது பாவம் உண்மைதான், நாம் செய்தது தவறு உண்மைதான், நாம் செய்தது குற்றம் உண்மைதான். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்கள் குற்றங்களுக்காக, உங்கள் பாவங்களுக்காக, உங்கள் மீறுதலுக்காக, உங்களுடைய அக்கிரமங்களுக்காக சிலுவையிலே விலைக்கிரயமாக, சிலுவையிலே அவருடைய இரத்தத்தை நமக்காக விலைக்கிரயமாக சிந்தி நம் பாவ சாபத்துடைய தண்டனையை அவர் செலுத்திவிட்டார். அந்த பாவ தண்டனை முடிந்து விட்டது. இன்றைக்கு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்து எனக்காக பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருடைய பாவங்கள் இன்றைக்கு மன்னிக்கப்படும். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இயேசுவின் இரத்தம் பாவத்தை மன்னிப்பது மாத்திரமல்ல, அந்த பாவ பழக்கத்திலிருந்து, பாவ தோஷத்திலிருந்து, அந்த பாவ வேரை அழித்து உங்களுக்கு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, நீதியுள்ள வாழ்க்கை, சமாதான வாழ்க்கை, சந்தோஷத்தின் வாழ்க்கை, இனி பாவம் அற்ற ஒரு வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணுகிறார், உங்களுக்கு கொடுக்கிறார்.
ஆமென். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். பணமோ காசோ கொடுக்கணும் அவசியம் இல்லை. என் இயேசு எனக்காக 2000 வருடத்துக்கு முன்பாக என் மீட்பராய் இருந்து என் பாவத்திற்காக ரத்தம் சிந்திருக்கிறார், மதித்திருக்கிறார், விலைக்கிரயத்தை செலுத்தி விட்டார். இனி நான் பாவம் செய்யவில்லை, பாவம் செய்யக்கூடாது, நான் பாவத்தில் விடுதலை பெற்றவன் என் நம்புவீர்கள் என்றால், விசுவாசிப்பீர்கள் என்றால், நீங்களே ரட்சிக்கப்பட்டவர்கள், விடுதலை பெற்றவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.